இந்த உலகத்திலேயே ரொம்ப மோசமான விஷயம் என்னன்னா இல்லாதத இருக்குன்னு சொல்றோம். அதுக்கு பேர் தான் ஃபேக்னு சொல்றோம். சோ குமரி மாவட்டத்துல இல்ல தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா இந்த ஃபேக்ஸ் அதிகமா இருக்கு. எப்படின்னா இந்த இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்கல்ல, இவங்க பெய்ட் ப்ரொமோஷன் பண்றாங்கல்ல, இதுதான் மிக முக்கியமான ஃபேக். தன்னுடைய ஒரு நிறுவனத்துக்காக ஒரு ஃபேக் ப்ரொமோட்டர்ஸ் கூட்டு வச்சு அதை ப்ரொமோஷன் பண்றாங்கல்ல, அதுதான் ஃபேக். ஒரு 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இல்ல 1 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சுட்டு ஒரு 10,000 15,000 வாங்கிட்டு அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உண்மையா இருக்கும். பொதுவா நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த டிவி கடை, இந்த ஜவுளி கடை, சோ பொதுவா நிறைய பேர் இந்த ஜவுளி கடைக்கு சொந்தமா ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. அது அவங்களோட ஓன் போறாங்க, அது ஓகே, அவங்களோட வியாபாரத்துக்காக பண்றாங்க. அடுத்தவங்களை கூட வச்சு பண்றாங்கல்ல, அதுதான் ஃபேக். சோ இவங்க சொல்றது கரெக்டா இருக்கும். இல்ல ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க, இந்த ஹோட்டல்ல புரோட்டா நல்லா இருக்கு, சிக்கன் நல்லா இருக்கு, மட்டன் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. எல்லா ஊர்லயுமே புரோட்டா சிக்கன் மட்டன் நல்லாவே இருக்கு. இவங்க வந்துதான் சொல்லணும். எதுக்குன்னா தரமற்ற பொருளை விற்பனை செய்வதற்கு தான் ப்ரொமோஷன் தேவை. தரமான பொருள் இருக்கு. தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டா நிறைய பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்கு, அவங்களுக்கு ப்ரொமோஷன் தேவையில்லை. இல்ல ஒரு புதுசா ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்றோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இன்ஃபுளுசரோ இல்ல ஒரு ஆக்டரோ ஒரு ஆர்டிஸ்டோ தேவை. சோ அல்லாம ப்ரமோஷன் தேவையில்லை. சாதாரண ஊருக்குள்ள சுத்திட்டு இருந்துட்டு ஒரு பைக்லயோ ஒரு கார்ல சுத்திட்டு முன்னாடியோ சுத்தி கொடுத்து ஒரு ப்ரமோஷன் தாங்க, எனக்கு ப்ரமோஷன் தாங்க, என்கிட்ட 1 லட்சம் ஃபாலோவர்ஸ் தாங்க, உங்களுக்கு நல்ல வியூஸ் போகும், நல்ல சாப்பாடு போகும், உங்களுக்கு நல்ல வியாபாரம் நடக்கணும், இந்த மாதிரி எதுக்கு மக்களாவே இருக்காங்க. இந்த மாதிரி பெய்டு ப்ரமோஷன் பண்றவங்களுடைய வியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா லட்சங்கள் போகும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மக்கள் அதை புரிஞ்சுக்காங்க. சோ இவங்க எல்லாமே பேக்ஸ், இவங்க வாயிலிருந்து வர்றது உண்மை கிடையாது, இவங்க உண்மைக்கு புறம்பான விஷயத்த சொல்றாங்க. அதுக்காக தான் பெய்ட் ப்ரமோஷன் அவங்க டிஎம்ஏ பண்றாங்க. சோ இது மாதிரியான பெய்ட் ப்ரமோட்டர்ஸ் ஃபேக் இன்ஃப்ளூயன்சரை முக்கியமா புறக்கணிங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அது நீங்களே புரிஞ்சுக்கீங்க. உங்களுக்கு தெரியலன்னா பக்கத்துல இருக்கவங்க கேட்டு தெரிஞ்சுக்கீங்க, உங்க வீட்டுல கேட்டு தெரிஞ்சுக்கீங்க. இந்த சாப்பாடு நல்லா இருக்குமா, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குமா. இனி ஒருத்தர் காசு வாங்கிட்டு சொல்றாங்க பாத்தீங்களா, அவங்களை ஒருபோதும் நம்பாதுங்க. அவங்க எப்போதுமே உண்மைக்கு புறம்பானவன். ஏன்னா அவங்க மேல தப்பு இல்ல, நம்ம மேல தப்பு. ஏன்னா அவன் இன்ஸ்டாகிராம் ஐடியிலே சொல்றான் டிஎம் ஃபார் பெய்ட் ப்ரமோஷன். புரியுதா? அப்பவே நீங்க புரிஞ்சுக்கங்க, அவன் உண்மை உள்ளவர் அல்ல. அப்ப தப்பு உங்க மேல. அதுக்கப்புறம் அங்க போய் சாப்பிட்டுட்டு அவர் சொன்னாரு நான் சாப்பிட்டேன் நல்லா இல்லைன்னு சொன்னா எப்படி அவர் மேல எப்படி சொல்றோம்? உங்க மேல. சோ நமக்கு என்ன தேவையோ நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வீட்டுல கேட்போம், இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். அடுத்தவங்க சொல்றத அது இன்ஃபுளுசர் சொல்லுதான் நம்பாதீங்க. நன்றி.